குணம் என்பது வேறு, அணுகுமுறை என்பது வேறு. பாத்திரம் என்பது வேறு, அணுகுமுறை என்பது வேறு. இங்கிலீஷ்ல கேரக்டர் அண்ட் ஆட்டிடியூட் டிஃபரண்ட். புரிஞ்சுக்கோங்க. கேரக்டர்ங்கிறது வேறங்க, ஆட்டிடியூட் வேற. பாத்திரம், அணுகுமுறை அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, நெல்சன் மண்டேலா ஒரு பத்திரிகையாளர் பேட்டியில ஒரு பத்திரிகையாளரை கண்ணாவுன்னா திட்டிட்டு இருக்கிறாராமா. புறம்போக்கு திட்டிட்டு இருக்கிறாரு. உடனே எல்லாரும் கேட்கறாங்க, ஹலோ நெல்சன் மண்டேலா, நீங்க அன்புக்கு பேர் போனவர் தானே, அமைதிக்கு பேர் போனவர் தானே, என்ன கேவலமா திட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னாராமா, திஸ் இஸ் நாட் மை கேரக்டர், திஸ் இஸ் ஆட்டிடியூட் டுவர்ட் திஸ் பர்சன். தமிழ்ல சொல்றேன், இது என்னுடைய குணம் பாத்திரம் இல்ல, இந்த நாய்கிட்ட அப்படிதான் பேசுவேன். புரிஞ்சுக்கங்க. நீங்க என்ன தப்பு பண்றீங்கன்னா, எல்லாத்துக்கிட்டையும் அன்பா இருக்கீங்க, அப்போ கஷ்டப்படணும். அப்ப என்ன பண்ணணும்னா, முதல்ல என்ன பண்ணுங்க, உங்க நல்ல குணத்தை எல்லாம் புதுசா பாக்குற ஒருத்தர்கிட்ட காட்டுங்க. யார புதுசா பாக்குறீங்களோ உங்க நல்ல குணத்தை எல்லாம் காட்டுங்க, காட்டிக்கிட்டே இருங்க. அவங்க திரும்ப கொடுக்கலங்கிறது தெரியலையா? ஒரு இடத்துல நம்ம உதவி செய்யறோம், அவங்க உதவி செய்யலையே, அப்படி தெரியல, தெரிஞ்சோன்னு நிறுத்துங்க. அந்த நிறுத்துறதுக்கு பேர் தான் ஆட்டிடியூட். எனக்கு ஒரு நண்பர் ஃபோன் பண்றாரு, மச்சான் வீட்டுல சொந்தக்காரங்க வந்திருக்காங்க, கொஞ்சம் கோவை கொட்டுறால வரைக்கும் போகணும், கார் கொடுன்னு கேட்கறாரு. நான் வீட்டுல சும்மா தான் இருக்கேன், கார் சும்மா நிக்குது, ஆனா பொய் சொல்லுவேன். மச்சான் என்னடா திடீர்னு கேட்கறேன், இப்பதான் கார் எடுத்துட்டு மதுரைக்கு போயிட்டு இருக்கேன், முதல்ல சொல்லிக்கலாமாடா, என்னடா நீ உனக்கு எவ்வளவு உதவி செய்யும் தெரியுமா, எல்லாம் நடிப்பு, போய் சொல்றேன். இதை நீங்க பாக்குறீங்க, உடனே என்ன தப்பா எடுத்துக்கூடாது. ஏன்னா அவரு ஃப்ரெண்டு தான், இது வரைக்கும் எதுக்கு உதவி செஞ்சதே இல்லை, நான் ஏன் செய்யணும்? ஒருத்தர் எனக்கு திருப்பி உதவி செய்யலைன்னா நான் கட் பண்ணிடுவேன். செஞ்சுட்டு எங்க கவலைப்படணும், எங்க அழுகணும், எங்க புலம்பணும். இன்னொரு நாள் உண்மையிலேயே கார் எடுத்துட்டு மதுரைக்கு போயிட்டு இருக்கேன், பல்லடம் தாண்டிட்டேன், ஃபோன் பண்றான் ஒரு ஃப்ரெண்டு, மச்சான் கார் வேணுங்கிறான். பாருங்க, இப்பவும் போய் சொல்லுவேன், மச்சான் வீட்டில் தான் சும்மா இருக்கேன், ஒரு கார் கொடுக்குறேன், இன்னும் 2 ஹவர்ஸ்ல கார் வந்துடும், நானே பெட்ரோல் போட்டு கொடுத்துட்றேன், டிரைவர் அனுப்புறேன், போட மச்சாங்கிறேன். ஏன்? அந்த ஃப்ரெண்டு நல்ல ஃப்ரெண்டுங்க, அவங்க எனக்காக என்ன வேணா பண்ணுவாங்க. புரிஞ்சுக்கணும். என்ன பண்ணுவேன்னா, யாரெல்லாம் என் மேல அன்பா இருக்காங்களோ, என் மேல பாசமா இருக்காங்களோ, எனக்கு ஹெல்ப் பண்றாங்களோ, அவங்களுக்கு அதை விட அதிகமா பண்ணுவேன். யாரெல்லாம் என் மேல பாசம் இல்லையோ, ஹெல்ப் பண்ணலையோ, டிஸ்டர்ப் பண்றாங்களோ, அவங்களுக்கு அன்பை கட் பண்ணிடுவேன், ஹெல்ப் பண்ண கட் பண்ணிடுவேங்க. அப்ப எனக்கு கஷ்டமே இல்லைங்கிறங்க, நான் வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லைங்க. புரிஞ்சுங்களா? நீங்க எல்லாம் என்ன தப்பு பண்றீங்கன்னா, உங்க கூட ஒருத்தர் இருப்பாரு, அவர் அன்பா பாத்துக்குவீங்க, உடம்பு சரியில்லாம படுத்திருப்பாரு, போய் உடனே சாப்பாடு குடிப்பீங்க, சுடுதண்ணி குடிப்பீங்க, அவர் அப்படியே டேக் கேர் பண்ணிக்குவீங்க. நீங்க உடம்பு சரியில்லாம படுத்திருக்கும் போது, அப்புறம் டிஃபன் செய்யலையாமா நீ, சரி நான் வெளியே சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு போகும். ஒண்ணு என்ன பண்ணணும், கோவம் வரும்ல உங்களுக்கு, நீங்க என்ன பண்றீங்க, மறுபடியும் அவருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. அடுத்த முறை காய்ச்சல் வந்து படுக்கும்போது பக்கத்திலே போகாதீங்க, கேளுங்க, நீங்க நான் படுத்திருந்தில்ல, வரல இல்ல, சாரின்னு சொல்லுங்க. இதை சொல்வதற்கு துணிவில்லை என்றால், தில் இல்லை என்றால் கஷ்டப்படுங்க.